இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்றதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நான் அதனால தான் நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினும் நீங்க வந்து எழுதி பாருங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஈஸி கொஸ்டின், இந்த கொஸ்டின் டிஃபிகல்டி கொஸ்டின் அந்த மாரி நீங்க வந்து எதுவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணணும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்க செக் பண்ணல, இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணா இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து தப்பு பண்ணுவீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சால்வ் பண்ணி பார்ப்பாங்க. ஆன்சர் வந்து செக் பண்ண மாட்டாங்க. இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து தப்பு பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு இதான் கரெக்டான ஆன்சரான்னு சொல்லிட்டு ப்ராப்பரா நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அடுத்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க போகணும். இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க வந்து கண்டிப்பா தப்பு பண்ணுவீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதை நாங்க வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா கேபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த கேபி வேல்யூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் அட் ஈக்லிபிரியத்தில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, அப்போ கார்பன் மோனாக்சைடுக்கும் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு என்ன பண்ணுறாங்க, இனிஷியல் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் அப்படின்னா கேஸ் மாலிகுல் மட்டும் தான் நமக்கு வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். சாலிட் மாலிகுல் ப்ரெஷர் வந்து இன்வால்வ் ஆகாது. அப்போ எஃப்இஓவையோ ப்ளஸ் வந்து எஃப்இயோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே மெயினாக ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக போகிறது என்னது, கார்பன் மோனாக்சைடு, நமக்கு என்னது கார்பன் டை ஆக்சைடு தான். ஓகே, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் ஸ்டூடெண்ட் கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கார்பன் மோனாக்சைடு நமக்கு எவ்வளோ இருக்குது, 1.4 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 0.8 வந்து இருக்குது. அப்போ இது வந்து இனிஷியல் ப்ரெஷர். அப்போ வந்து ரியாக்ஷன் நடக்கும், ஈக்லிபிரியம் அட்டைன் நடக்கும்போது இது வந்து நமக்கு வந்து எக்ஸ் குறைஞ்சிருக்கும், இது நமக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ கேபி வேல்யூ which is equal to 0.265 which is equal to pressure of carbon dioxide. pressure of carbon dioxide நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.8. 0.8 plus x divided by 1 minus 4 minus 1.4 இல்லையா, 1.4 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு இதை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணி இதான் நம்ம கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடோட ப்ரெஷர், கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் வந்து சொல்லிடுவாங்க. இது நமக்கு வந்து தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இதான் பண்ணுவாங்க. இது வந்து தப்பான மெத்தட். நான் இது வந்து ஏன் தப்பாகுதுன்றதை நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ முதல்ல என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே நமக்கு வந்து ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷனோ இல்லை ரியாக்டண்டோட ப்ரெஷர் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். ப்ராடக்டோட ப்ரெஷர் நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இனிஷியலா கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் நமக்கு எவ்வளவு இருக்கும், 0 தான் இருக்கும். ஏன்னா இனிஷியலா கார்பன் டை ஆக்சைடு அங்க ஃபார்ம் ஆயிருக்காது இல்லையா. அப்போ கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் நமக்கு என்ன இருக்கணும், அங்க 0 தான் இருக்கணும். ஆனா இங்க கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 0.80 வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன மீனிங், அப்ப அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே எக்ஸஸா கார்பன் டை ஆக்சைடு இவங்க வந்து உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப கார்பன் டை ஆக்சைடு உள்ள ஆட் பண்ணதுனால அப்ப முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் நடக்குமா பேக்வர்ட் டைரக்ஷன் நடக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு முதல்ல நம்ம வந்து QP வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ QP which is equal to அப்போ ப்ராடக்டோட ப்ரெஷர் டிவைட் பை ரியாக்டண்டோட ப்ரெஷர். அப்போ ப்ராடக்ட் சைடு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்குது. அப்போ கார்பன் மோனாக்சைடு 0.8 டிவைட் பை 1.4 இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 0.57 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, அப்போ QPயோட வேல்யூ KPயோட வேல்யூவோட நமக்கு வந்து அதிகமா இருக்குது. அப்போ QPயோட வேல்யூ KPயோட வேல்யூ வந்து அதிகமா இருக்குது. அப்போ நீங்க இனிஷியலா கார்பன் டை ஆக்சைடை உள்ள ஆட் பண்ணனால இந்த ரியாக்ஷன் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு என்ன மீனிங், கார்பன் டை ஆக்சைடு, அப்போ கார்பன் டை ஆக்சைடு எதா மாறும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து மாறும். அயன் வந்து என்ன மாறும், அயன் ஆக்சைடா மாறும். நமக்கு சாலிட் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு தான். அப்போ ரியாக்டன்ட் என்னதான் மாறிடும், கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். ப்ராடக்ட் வந்து கார்பன் மோனாக்சைடா வந்து மாறும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, 0.8 வந்து இருக்குது. அப்போ ஈக்குலிபிரியத்தில் இது எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.4 பிளஸ் எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ தெரியுதா, அப்படியே நீங்கள் உல்டாவா மாற்றி போட்டிருக்கிறீங்க. 0.8 மைனஸ் எக்ஸ் வர இடத்துல பிளஸ் எக்ஸ் போட்டிருக்கிறீங்க, இங்கே மைனஸ் எக்ஸ் வர இடத்துல பிளஸ் எக்ஸ் போட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சரே வந்து தப்பாயிடும். நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை செக் பண்ணாமல் போனால் கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். அதான் நான் மறுபடியும் சொல்லுவேன்,
எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் இது ஈஸி ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் வந்து ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலுமே அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்க. அப்படி தப்பாக வந்தது அப்படின்னா அந்த ஆன்சர் பண்ண சோர்ஸ் வந்து தப்பாக இருக்குதா, உங்கள் சோர்ஸ் தப்பாக இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்கே மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கேபி வேல்யூ நமக்கு இங்கே என்ன வரும்? அப்போ கேபி வேல்யூ இது ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு தான் இந்த கேபி வேல்யூ. அப்போ நம்ம பேக்வர்ட் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணோம்னா 1/0.265 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்து கேபியோட வேல்யூ என்னது? அப்போ Kp which is equal to pressure of carbon monoxide divided by pressure of carbon dioxide. அப்போ Kp ஓட வேல்யூ எவ்வளவு? 1/0.265 which is equal to pressure of carbon monoxide 1.4 plus x divided by என்ன வருது? 0.8 minus x. அப்போ இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0.8 minus x which is equal to 1.4 plus x into 0.265. Is it correct? அப்போ நம்ம என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ணா 0.8 minus x which is equal to 1.4 நம்ம என்ன பண்ணோம்? 0.265 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1.4 into 0.265. அப்போ என்ன 0. அப்போ 0.371 plus 0.265x. அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே சைடு கொண்டு வந்துருவோமா? அப்போ 0.8 minus 0.371 which is equal to 0.265x plus x. Is it correct? அப்போ இதான் நமக்கு வந்து வருது. அப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வருது? 0.8 minus 0.371 which is equal to 0.429 which is equal to 1.265x. இது ஒரு x, இது வந்து 0.265x. ரெண்டையும் ஆட் பண்ணா 1.265x. அப்போ x which is equal to 0.429 divided by 1.265 which is equal to 0.429 divided by 1.265 which is equal to நமக்கு என்ன வருதுன்னா 0.339 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இதான் நமக்கு வந்து என்னது? x ஓட வேல்யூ. அப்போ x ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது? அப்போ x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x equal to 0.339 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே நம்ம வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு என்னதான் மாறுது? கார்பன் மோனாக்சைடு வந்து மாறுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? 0.8 மைனஸ் எக்ஸ், இது 1.4 பிளஸ் எக்ஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் நமக்கு எவ்வளவு? கார்பன் டை ஆக்சைடு which is equal to 0.8 minus 0.339. அப்போ which is equal to 0.8 minus 0.339 which is equal to 0.461 வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடோட ப்ரெஷர் நமக்கு கான்சன்ட்ரேஷன் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? அப்போ ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு which is equal to 1.4 plus 0.339. இது நம்ம சிம்பிளாக ஆட் பண்ணிடலாம். 1.739 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். அப்போ நமக்கு இங்கே ப்ரெஷர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அட்டாமிக் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதுவும் நமக்கு வந்து ஏடிஎம்ல இருக்கும், இதுவும் நமக்கு வந்து ஏடிஎம்ல வந்து இருக்கும். அப்போ ப்ரெஷர் அட் த ஈக்லிபிரியம் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வந்து இதுதான். ப்ளஸ் நமக்கு என்ன? ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து இதுதான். இதான் நமக்கு வந்து ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் தப்பு பண்ணுறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து டிஃப்ரெண்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணாமல் இதே கேபி வேல்யூ நமக்கு வந்து எடுத்திருப்பாங்க. சில வெப்சைட்டில் நம்ம வந்து பார்த்தேன், ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து கன்சிடர் பண்ணாமல் 0.265 கேபி வேல்யூ வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிலதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதான் நமக்கு வந்து ப்ராப்பரான மெத்தட். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டான வே. சில வெப்சைட்லையுமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாற்றி ஈத்தி அப்படி ஒரு மாதிரி கொடுத்துருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனதா நீங்கள் அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணுவீங்க. நிறைய இன்ஸ்டியூட்ல அவங்க வந்து வெப்சைட் வந்து போடுறாங்க இல்லையா? அப்போ அவங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. யூடியூப்ல வந்து சொல்யூஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து அவங்க இடத்துல அவங்ககிட்ட போய் நீங்கள்
ஜாயின் பண்ண மாட்டீங்க இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே பிசினஸ் ஓரியன்டடா தான் இருக்குது. பட் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பிசினஸ் ஓரியன்டட். யாராவது பார்த்து ஏதாவது நீங்க லேர்ன் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் டீடைல்டா சொல்யூஷன் வந்து உங்களுக்கு குடுக்குறேன். என்னோட வீடியோ வந்து வாட்ச் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்க வந்து லக்கின்னே நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணி நல்லா வந்து மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க.